சான்றோர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய செல்வியர்களே, உங்களை எல்லாம் எங்களுக்கு சந்திக்க வேண்டும் என்ற பல காலங்களாக எங்களுக்கு ஆசை உள்ளது. இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் இன்றுதான் எங்களுக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலே தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் எல்லாருக்கும் தாய் தந்தை. இந்த கலியுகத்தை பொறுத்தவரையில் தாய் தந்தை இருக்கிற ஒரு நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி நமக்கு வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. அவர்கள் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். படத்துகளில் நம்ம எத்தனையோ இறைவன் ஒரு உருவங்களை பார்க்குறோம். பட் நேரடியாக எந்த இறைவனை பார்க்க முடியும்? பெற்றோர்களை தான் பார்க்க முடியும். அதனால் நாம் கண்கண்ட தெய்வமாக கருத வேண்டியது பெற்றோர்களை மட்டுமே. அடுத்து ஆசான்கள், நமக்கு பாடம் கழிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்பது ஆன்றோர் வாக்கு. ஏன் இங்கே இந்த விருட்சம் மகளிர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த குடும்பத்துக்கு நம்ம ஏன் இன்றைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்று கேட்டால், இன்றைய சூழ்நிலையில் கூட்டு குடும்பம் என்பது ஏட்டிலே மட்டும்தான் இருக்குது. கூட்டு குடும்பம்னா என்னன்னு பல பேர் தெரியாது. இங்கே இருந்த குழந்தைகளுக்கு, நம்ம மாணவிகளை சொல்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் குடும்பம்னா ஒரு வீட்டில் எப்படி 20-30 பேர் இருப்போம், மினிமம் இருக்கும். ஏன்னா குழந்தைகளே ஒரு குடும்பத்தில் ஒரு குறைஞ்சது 8-10 பேர் இருப்பாங்க. அப்புறம் அவங்க திருமணம் ஆனாலுமே ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க. சமையல் ஒன்றா பண்ணக்கூடிய குடும்பங்களோடு இன்னும் கூட இருக்குது. அப்போ மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி பல உறவுகளோட. ஏன் தம்பி ஏன் வெயில் இருக்கேன் இல்லை எல்லாமே ஏதாவது இருக்கேன். அந்த உறவுகளோடு நம்ம வாழ்க்கையிலே அந்த இயந்து போகும்போது அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. அதை அனுபவிச்சு அர்த்தத்துக்கு. இப்போ கூட்டு குடும்பங்கிறது கணவன் மனைவி சேர்ந்து வாழ்த்தாலே கூட்டு குடும்பங்கிற மாதிரி உருவாக்கி. ஏன்னா கணவன்கள் தனியாகவும் மனைவி தனியாகவும் குழந்தையை யாரிடமாவது வைத்துக் கொள்வது என்ற ஒரு அந்த வழிமுறை இப்போ இளைய தலைமுறைகிட்ட கொஞ்சம் தலைவிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. நீ பெரியாளா, நான் பெரியாளா? நமக்கு மேலே பெரியவர் இறைவன் ஒருவர் மட்டுமே, யாரும் பெரியார் இல்லை. என்றுமாம் பணிவு தான் உயர்வை கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் நாம் நீங்கள் அடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு சோல்னா என்னது? இப்போ நம்மளாம் ஒரு உருவத்தில் இருக்கோம், உடம்பு இருக்கோம், நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் ஆன்மா. அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே வி ஆர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் காட், எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். அதனால் நம்ம ஒருத்தர் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து மற்றவருடைய மனசை ஒரு கஷ்டப்படுத்தாமல் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது சிறப்பான வாழ்க்கை என்பது நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லி வைத்த பாடம். அதனால் இங்கே வரக்கூடிய போது இங்கே வந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு நீங்கள் பொண்ணும் பொருளும் உணவு கொடுக்க வேண்டியதில்லை. 5 நிமிஷம் அவங்க பேசினா போதும். தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலேஜ் போயிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி நிறைய பாடம் நடத்துனாங்க, அங்கே இன்றைக்கி ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் இறைவனுக்கு நம்ம வைர கிரீடமும் ஒரு தங்க நகைகளும் ஒரு 50 பவுனுக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது வசதி படைத்தவங்க செய்கிறாங்க. நான் அதை குறை என்று சொல்லவில்லை. ஆனால் இறைவன் வேண்டுவது அன்பும் கருணையும் மட்டும்தான். நீ உண்மையிலே மன தூய்மையோடு ஒரு நல்ல ஒரு பிரேயரோடு நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நம்ம அதிகமாக நண்பரை கொடுக்க முடியல, நம்ம முதல் வரிசை நிற்க முடியல, சிறப்பு தரிசனத்தில் போக முடியல, அந்த உணர்வுலாம் தேவையில்லை. இங்கே தான் இறைவன் இருக்கிறான். இங்கே என்ன நினைக்கிறானோ அப்படிங்கிறது நீ உணர்ந்துக்கலாம். அதனால் இந்த குடும்பத்திற்கு நாம் விசிட் பண்ணது நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்களை பேண வேண்டும், நம்ம வீட்டிற்கு பெரியவர்களுமே பிரிவாக இருக்க வேண்டும். ஒரு 10 நிமிடமாக அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவர்களோட நம்ம உரையாட வேண்டும். நல்லா இருக்கீங்களா? உடம்பு என்ன செய்யுது? கால் வலிக்குதா? காலை நீட்டுங்க, கொஞ்சம் தேய்ச்சி விடுறேன், காலை அமுக்கி விடுறேன். என் வேறு மாதிரி கிடைக்குமா? அவங்கள நீ உணவு செல்லாது. நீ செய்கின்ற சேவை மனப்பான்மையில் அவர்கள் மகிழ்ந்து கொள்வாங்க. மனிதனுக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இது நம்ம வெளியே சோப் போட்டு நல்லா தூய்மை சென்று போட்டுடலாம். மனசை எப்படி சுத்தப்படுத்துறது? தொண்டு தான். அடுத்தவருக்கு தொண்டு, முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கு சேவை, தொண்டு செஞ்சவர்கள் மூலம் தான் we can purify our mind. மனது எந்த அளவுக்கு சுத்தமாகிறதோ அந்த அளவுக்கு இறைவன்ட்டு நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம்னு. அதனால் வாழ்க்கை என்பது இறைவனுடைய திட்டம். இறைவன் இருக்க கருவி தான் நம்ம. நான் செஞ்சுட்டேன் அறியாமல் பேசுகிறோம். அவனின்றி ஓர் அனுபவம் செய்யாது. அதில் இருக்கிறவங்களாம் வசதி இல்லாமல் வாழ்க்கையில் அவங்க சொந்த பந்தங்களை தொலைச்சிட்டு தான் நினைக்கூடாது. நிம்மதியாக இருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் மன நிறைவு தான் முக்கியம். குடும்பத்தில் இருக்கிறவங்க டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் சண்டை போடுறதை காட்டிலும் மன நிறைவோடு இறைவன் இருக்கக்கூடிய உணவை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப சிறப்பான வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் மற்றவர்களை மதிப்பதும்
மனிதாப உணர்வோடு மற்றவர்கள் பழகுவதும் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில வேண்டியது. நீ எந்த வேலைக்கு நீ கலெக்டராக போ, நீ பெரிய பிசினஸ் மேனாக கூட இது, மனிதர்களை மதிக்க வேண்டும், மனிதா உணர்வோடு நம்ம பழக வேண்டும், மற்றவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் போயிட்டோம்னா நமக்கு வந்து மன நிறைவு கிடைக்காது வாழ்க்கையில். அதனால இங்க உள்ள பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறப்போ நீங்களும் நல்ல முறையில் அன்பாக உறவாடிக்கிட்டு இருந்தீங்க. சில பேருக்கு தாத்தா பாட்டியை வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி இருக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. நிறைய மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் மாணவர்கள் நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நமக்கு இது குடும்பமாக இருந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்போல்லாம் வெவ்வேறு மாணவர்களை அழைத்து வந்து இவர்களை பார்ப்பதற்கு உண்டான ஏற்பாடை நாம் செய்வோம். இல்லையா? நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம காமர்ஸில் 6-7 செக்ஷன் இருக்குது. ஆனால் எல்லாரையும் கூப்பிட முடியல. அடுத்தடுத்து வரும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு விழாக்கள் எடுக்கும் போது கூட நம்ம இங்கே வந்து கூட நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா நமக்கு வந்து மகிழ்ச்சி தான் முக்கியம். மகிழ்ச்சியை வந்து பெருக்குவது வந்து நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது தான். அந்த மாதிரி நம்ம மன நிறைவோடு அவர்களுடன் பேசி பழகி இன்று வந்து நமக்கு வந்து நேரங்கள் மிக வரையறுக்கப்பட்ட காரணத்தினால் மதிய உணவு வந்து இன்றைக்கி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம கல்லூரி வணிகவியல் துறையின் சார்பாக. நாங்கள் எல்லாம் அந்த ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வந்திருக்கிறோம். நான் பேச ஆரம்பித்த நோக்கமே அதுதான். அந்த வணிகவியல் துறை, இந்த பிகாம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வணிகவியல் துறையில் இருந்து மாணவர்கள்லாம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்க்க நினைச்சாங்க. அதில் மொத்தம் 350 பேர் இருக்காங்க. எங்கள் காலேஜில் 880 பேர் இருக்கிறாங்க. அந்த துறையில் மட்டும் 350 பேர் உடனே கூட்டு விடாத காரியங்கள் பஸ் வர அந்த நேரம் பார்த்தது ஒரு நாள் ஆகும். ஒரு வகுப்பு மாணவர்களை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அந்த துறையுடைய தலைவர் அவர். இவங்க வந்து கல்லூரியுடைய உதவி முதல்வர், நான் அந்த கல்லூரியுடைய முதல்வர். என்னுடைய பேர் கணேசன். அவங்க பேர் டாக்டர் விமல் பிரியன். அவங்க அம்மா பேர் வந்து டாக்டர் பசுபதி. அதனால் எல்லோரும் உங்கள் மேலே வந்து உண்மையான அன்போடும் பிரியத்தோடு வந்து உங்களை பார்ப்பதே எங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமாக இருக்கும். ஏன்னா கோபுர தரிசனம் வந்து நமக்கு வந்து கோடி புண்ணியம் என்பது போல் நீங்கள் வாழ்ந்து பல அனுபவங்களை பெற்ற ஒரு பெரியவர்களை வந்து பார்ப்பது வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியாத ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். ஏன்னா எங்கள் அன்பின் காணிக்கையாக உங்களுக்கு ஒரு மதிய உணவை அளித்து விட்டு உங்களோட ஆசீர்வாதத்தோடு கல்லூரி செல்லலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சா இல்லை எங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி வைக்கணும்னா கேட்கலாம். நான் பதில் சொல்ல முடியாது. பிள்ளைகள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சில ஸ்நாக்ஸ் சில தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. உங்களுக்கு பிரியமாக இருக்கும்போது நேரம் கிடைக்கும்போது நல்லபடியாக பிடிச்சாங்க சாப்பிடுங்க. வேறு ஏதாவது பேச விரும்புகிறீங்களா? எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்குன்னு கேட்குறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. மகளிர் முதியோர் மற்றும் குழந்தைகள் காப்பகத்திற்கு நம்ம செயலாளர் திருமதி விஜயா சார்பாக உங்கள் அனைவரையும் வருக ஸ்ரீவித்யா காலேஜ் முதல்வர் அவர்கள், துறை முதல்வர் அவர்கள், ஹெச்ஓடி அவர்கள் எல்லாரும், வணிகவியல் மற்றும் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் பேராசிரியர் கற்பூர் அவர்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். பேசினாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில் குடும்பத்தில் எல்லார் குடும்பத்திலையும் உள்ள தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே பிள்ளைங்களுக்கு சந்திக்க நேரம் இல்லை. ஏன்னா அம்மா ஒரு இருக்கா அப்பா ஒரு இருக்கா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக தந்தை அப்பா அம்மாவை மதிச்சுக்கணும். தாத்தா பாட்டி மற்ற உறவினர்கள் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக பாதுகாத்து இந்த ஒரு சூழ்நிலை இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்துட்டாங்க. அதே விட நம்மளுடைய சந்ததிகள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, சரியா? நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவை இல்லை எங்கள் தாத்தா பாட்டியை இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. நீங்கள் நிறைய என்ன செஞ்சாலும் அது ஈடாகாது. ஆனால் அவங்களுக்கு அன்பா சார் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கேட்டால் போதும், சரியா? அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து வெளியில் போகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு நாங்கள் கேர் எடுத்து பார்த்துக்குவோம். என்னுடைய அப்பா அம்மாவாகட்டும், என்னுடைய தாத்தா பாட்டி ஆகட்டும், நான் வந்து கேர் எடுத்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிறத நீயும் மனசில் நினச்சிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே உனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீ சொல்லு கண்டிப்பா, சரியா? நம்ம இன்னைக்கு எவ்வளோ கோவில் சார் சொன்ன மாதிரி கோவில் தரிசனங்கள் எத்தனையோ போனாலும் கூட இந்த மாதிரி தரிசனம் தான் நமக்கு வந்து பெரிய தரிசனம். ஸோ அதை நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து வணிகவியல் துறை சார்பாக வந்து ஹெச்ஓடி விமல் பிரியன் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாருடைய பர்மிஷனோட. ஸோ அது எல்லாமே வந்து நல்ல ஒரு நம்ம மனமாற்றத்துக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.
சரியா? கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து வெளியில போகும்போது நீ நம்ம அப்பா அம்மாவை வயசான காலத்துல நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. அதே மாதிரி நீ ஒவ்வொருத்தவங்களுக்கு நீ சொல்ற இடத்துல இரு, சரியா? ஓகேவா? சார் சொன்னாங்க இப்போ கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதே இல்லைன்னு. எங்க வீட்டில் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம். பட் கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனால் நீ போற இடத்துல, நீ கல்யாணம் பண்ணி போற இடத்துல கண்டிப்பா நம்ம குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனசுல நினைச்சுக்கோ, சரியா? ஓகேவா? மாமனார் மாமியார கைவிட்டுறாங்க. பசங்களும் சரி, தாய் தந்தையார கைவிடாம உங்க மனைவியிட்டே சொல்லிடுங்க. நான் அந்த ஒரு கஷ்டத்துல தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க. அது மாதிரி நீங்க அந்த மாதிரி வராதீங்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க வந்து நல்லா பாத்துக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம்னு ஆறுதலா யாராவது ஒரு பிள்ளை பேசுங்க. சொல்லுங்க தாத்தா பாட்டிக்கு. கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர், பையனோ பொண்ணோ யாராவது ஒருத்தர். சரி, உங்க குரலை சேர்த்து ஒழிச்சாச்சு. உங்களுக்கு சாப்பிடுங்க. Gracias.